நீங்கள் ரீட்டைல் பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சஸ்டைனபிலிட்டி ரொம்ப முக்கியம். ரொம்ப நாள் நீங்கள் இந்த துறையில் இருக்கணும். நீங்கள் ரீட்டைலில் ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னு சொன்னாவே உங்களுடைய பிஸ்னஸ் ஃபார்மட் ஃபிசிக்கல் ஸ்டோரும் உங்களுக்கு இருக்கணும், கூடவே டிஜிட்டல் ஸ்டோரும் உங்களுக்கு இருக்கணும். இந்த கம்பைன்டு ஃபிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவே முடியும் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். ஒன்று. ரெண்டாவது க்ரோத். நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டோர் வச்சுருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவராக இருந்தால் தெரியும், உங்களுக்கு 100 கஸ்டமர் டெய்லி வாக்கின் வராங்க அப்படின்னு ஒரு சூழல் இருக்குன்னா இன்றைக்கி 90 பேர் வருவாங்க, 95 பேர் வருவாங்க, நாளைக்கு 105 பேர் வருவாங்க, 110 பேர் வருவாங்க. இந்த 100 அப்படிங்கிற இந்த கவுண்ட் கிராஜுவலாக 110, 120, 150 அப்படின்னு கிராஜுவலாக டெவலப் ஆகுதான்னு சொல்லி கேட்டால் அது பெரிய சேலஞ்ச். அது உங்களுக்கே தெரியும். அப்போது இந்த மாதிரி டெவலப் ஆகிற மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கணும்னா நீங்கள் டிஜிட்டல் ஃபார்மேட்லேயும் இருக்கணும். மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் எக்ஸ்பான்ஷன். எந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்பான்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ வித்தவுட் பிக் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பான்ஷன் எதில் சாத்தியம்னா டிஜிட்டலில் சாத்தியம். அப்போது நீங்கள் இப்போ வெறும் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் பண்ணுற ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நீங்கள் கிராசரியும் உள்ளே கொண்டு வர முடியும். கிராசரி பண்ணக்கூடிய ஒருத்தர் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஹோம் அப்ளையன்சஸையும் கொண்டு வர முடியும். அப்போ வித்தவுட் பிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஸ் பண்ண முடியும்னு சொன்னால் யுவர் ரீட்டைல் ஃபார்மேட் மஸ்ட் பி இன் டிஜிட்டல் ஃபார்மேட். All the best.